ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா த புரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற ஒரு சைனீஸ் வெப் சீரிஸை தான் பார்க்க போகிறோம். இதனுடைய சுருக்கமான கதை என்னென்னா, 2 பேரும் பிடிச்சி தான் லவ் பண்ணியிருப்பாங்க, ஹீரோவும் ஹீரோனியும். இருந்தாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஹீரோ அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துவான். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாமல் இவ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவா. ஹீரோ அவளை தேடி கண்டுபிடிச்சி எப்படி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோனியை தேடி காட்டுக்குள்ளே வந்திருக்க ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோனி ரொம்பவே பயப்படுறா. ஐயோ, கண்டுபிடிச்சிருவானோ, இவன் தான் நான் தான் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருமா சொல்லுமா, நீ எங்கேருந்து வர, நீ உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுற மாதிரி கேட்கவே இவளுக்கு ரொம்பவே பயந்துடுறா. அந்த நேரத்தில் அங்கேருந்து வந்த வில்லேஜ் மக்கள் எல்லாம், யாரா நீ அவளை கிஸ் பண்ண பார்க்குறியா, அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக இருக்க பொண்ணு கூட என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவளை ஹீரோனியை காப்பாற்ற வந்தான் இல்லைங்களா குவீன்னு, மாஸ்டர் குவீன். அவன் இங்கே சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க இளவரசே. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு அதிகமாக பேச வராது, திக்குவாயி. அது மட்டும் இல்லாமல் இவ சரியாக பேச மாட்டா. அதனால தான் இவ இந்த மாதிரி எல்லாம் பேசாமல் இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க. இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் குவீன் கூட்டிகிட்டு போயிடுவான். அதாவது குவீன் கூட்டிகிட்டு போனோடனே இவனுக்கு பழைய ஞாபகம் ஹீரோக்கு. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஹீரோ சண்டை போட்டு எதிரிகளால் தாக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் ரத்தம் ஒடிய சொட்ட அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டு இருப்பான். என் உயிர் அவ்வளோதான், இங்கேயே போக போகுது, என்ன வாழ விடாமல் இங்கே ஏன் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பனியிலையும் மலையிலையும் காத்துட்ருக்கு. அந்த நேரத்தில் அந்த மலையில் யாரோ ஒரு பொண்ணு இவளுக்காக கொடை பிடிச்சி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு, வாங்க நான் உங்களுக்கு கட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோனிங்க. ஹீரோனியோட ஃபேஸ் ஏன் மாறி இருக்குன்னு கேட்காதீங்க, பழைய எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்ல, என்ன மறந்துடு, என்னை விட்டுட்டு இங்கேயே போயிடு, அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இருந்தால் உனக்கு எதனா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோக்கு கட்டு போட்டு விடுறா. அவள் முந்தானையிலேருந்து இதுவை கிழிச்சு கட்டு போட்டு விட்டு, வாங்க சரி இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டிலே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே ரத்தம் அதிகமாக போன வச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோனியும் அவளை அவள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அதையே அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்த்துட்ருக்க. இதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. அப்படியே இந்த பக்கம் மிஸ் குவீன் ரொம்பவே அழகான பொண்ணு இல்லை, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவங்களும் ஒன்றாவே இருக்கீங்க, அவங்கள கண்டுபிடிச்சிருந்தே பரவாயில்ல, நல்லாவே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு இவனும் ஓகே. இந்த பக்கம் இவன் அப்படியே யோசிச்சுட்ருக்கா. அதாவது அவனை பார்த்தான் இல்லைங்களா, ஒரு வேளை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த பக்கம் அவள் கூட ஒருத்தி இருப்பாள் இல்லைங்களா, நம்ம மாஸ்டர் கூட. அவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு அவளை பற்றி தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நிறைய இன்ஜுரி ஆகிருந்துச்சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய இது இருந்துச்சு, அதனால் குணப்படுத்துறீங்க, அதோட விட வேண்டிதானே, ஏன் இங்கே இருக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ரக்கடாக பேச ஆரம்பிக்கிறாள். ஏன்னா அவள் ஒரு க்ரோன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் தெரியும் போல், ஓகேங்களா. இருந்தாலும் ஏன் இங்கே தங்க வைக்கிறீங்க, இது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்த உடனே அப்படியே ஹீரோனி அப்படியே அழகாக கதவை திறந்து பார்த்தா ஹீரோக்கு ஷாக்குன்றதை விட ஹீரோனிக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அந்த ஃபுல்லாங்குள்ள பார்த்த உடனே மிகப்பெரிய ஷாக்கு. திரும்ப இவனை நான் திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இவளுக்கு பயம், தாங்க முடியாத பயம். ஹீரோ எப்படியோ இவளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவானோ ஃபேஸ் என்னதான் மாறி இருந்தாலும், முகம் என்னதான் மாறி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்றதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் ஹீரோ உண்மையிலேயே ஹீரோனியை கண்டுபிடிச்சிருவானா. ஹீரோனி ரொம்பவே பயன் சுகபாவம், அது மட்டும் இல்லாமல் அவன் நடந்துக்கிட்ட விதம் அந்த மாதிரி நடந்திருப்பான். அதனாலேயே ஹீரோனிக்கு அவன் மேலே இருந்த காதல் போலனாலையும் பயத்தினாலேயே அவனை பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட எப்படியாவது உயிர் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்திருப்பா. இது என்ன காரணம் எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்